பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த மெசையாவின் தீர்க்க தரிசனங்கள் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மெசையா என்னப்பட்டார், கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம், பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் அந்த கேரக்டர் மெசையா சொல்கிற ஒரு நபர் எப்படி வாழ்ந்தாருங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வாசிக்கும் போது யோவான் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிப்போம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஊரில் வந்து லாசருங்கிற மனுஷன் வந்து இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் மரியாள் அப்படிங்கிற ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் அழுதுட்டு இருப்பாங்க. யூதர்கள்லாம் சேர்ந்து அவரோட அந்த துக்கத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு வரும்போது இந்த இந்த இயேசு இந்த ஊருக்கு வாராங்கிற விஷயத்தை கேட்டுட்டு மரியாள் வந்து ஓடி போய் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி எத்தனையோ பேரை சுகம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த ஊரில் இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய அண்ணனை காப்பாற்றிருக்கலாம், லாசருஸை காப்பாற்றிக்கலாங்கிற ஒரு கதை நடக்குது, அங்கே சம்பவம் நடந்துட்டுருக்கு. இதை கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசரு வந்து நல்ல ஒரு நண்பனாக இருந்ததுனால துக்கம் தாங்க முடியாமல் அவர் எங்கே நீங்கள் கல்லறையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு போகிறாங்க. ஒரு குகையில் அவரை வச்சு கல்லை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அப்போது அங்கே நின்று ஜீசஸ் இயேசு கிறிஸ்து வந்து அழுதுட்டு இருக்காரு. யூதர்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ நல்ல நண்பனாக இருக்கார் போல இருக்கு, இவ்வளோ தூரம் அவர் துக்கம் அடைந்து அழுகிறாரு சொல்லும் போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு, அந்த கல்லறையில் இருக்கிற கல்லை நகுத்துங்க அப்படிங்கிறார். ஆக்சுவலாக தள்ளி கொண்டு போங்க அப்படிங்கிறார். அப்போ எல்லோரும் கேட்குங்க ஆச்சரியமாக. அந்த மரியாதை சொல்கிறா, லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டு, இப்போ அந்த இடத்துல வந்து நார ஆரம்பிச்சிடும், அதனால நீங்கள் துறக்க வேணாம் அப்படிங்காங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அதை துறங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வசனம் சொல்கிறாங்க, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், தேவனை பார்த்து சொல்கிறாங்க, என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள், இந்த மக்கள் விசுவாசிக்கும்படியாக இதை சொன்னேன் என்றார். இங்கே ஒரு அற்புதம் நடக்க போது, மரித்து போய் நாற்றம் அடைந்த உடல் அழுகி போன ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து உயிர்த்தலை கொண்டு வர போகிறாங்க. இதை கொண்டு வரதுக்கு முன்பதாக பார்த்திங்கன்னா யூதர்களும் பார்த்துட்டு வராங்க, மார்த்தா பார்த்துட்டு வரா, லாசரு மரித்து கிடக்காள். அந்த நேரத்தில் ஆண்டவரை இயேசு மரித்து கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, நான் அனுப்பப்பட்டேன், என்னை வந்து கடவுள் அனுப்புனாங்க, என்னை பிதா அனுப்புனாங்கிற விஷயத்தை ப்ரூஃப் பண்ணும்படியாக என்னுடைய வார்த்தையை நீ எப்போதும் செவி கொடுத்து கேட்குங்க பிதா, ஆனாலும் இவர்கள் நிமித்தம் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாசருவை பார்த்து, லாசரு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த மரித்து போன சடலமாகி நாரி போன அந்த சரீரம் ஒரு உயிர்த்தெழுந்த சரீரமாக அந்த லாசரு அந்த கல்லறையிலேருந்து உயிரோடு வருவார். யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷனுக்கு இப்பேற்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு? எந்த மனுஷன் கொடுக்கப்படவே இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் அற்புதங்கள் நடந்திருக்கு. மோசையை கூட பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய இந்த கடவுளுடைய குரலை கேட்டு அவருடைய இந்த சமுத்திரத்தை புழக்கதாகட்டும், கல்லன் தண்ணீர் வர்றதாகட்டும், நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த 10 மிராக்கிள்ஸ் இன் ஈஜிப்ட், எகிப்தில் நடந்த 10 வாதைகள் எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி உருவாதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யாத ஒரு விஷயத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம் செய்தார். அதுக்கப்புறம் அவருடைய சீஷர்களுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அநேக மக்கள் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்தார், என்னை காப்பாற்றினார், என்னை விடுதலை செய்தார் சொல்லி சாட்சியோடு கிறிஸ்துவத்தை தழுவிட்டு வராங்க, ஏற்றுக்கொண்டு வராங்க. ஆக்சுவலாக அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து என்பவர் அவர் அனுப்பப்பட்டவர். அவர் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த பைபிளில் வந்து ஒருத்தர் நமக்காக வருவார், நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மீட்பார், நம்ம பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு நமக்கு பரலோகத்தில் போய் சேர்ப்பார், விடுதலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் ஆபிரஹாம்லேருந்து பார்த்திங்கன்னா அது ஆதியாகம்னு சொல்ல, ஆபிரஹாம் வந்து வெளிப்படுத்தல், ஆதியாகம் புஸ்தகத்தை வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் அந்த கிறிஸ்துவை மையப்படுத்தான் மொத்த கேரக்டரும் போகும். ஆக்சுவலாக ஒரு எதையும் குறித்து போகாது. அப்போது இங்கே நல்லா பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொல்கிறாரு, நான் எப்போதும் என் பேச்சை நீங்கள் கேட்குங்க தெரியும், ஆனாலும் இவர்கள் என்னை சூழ்ந்து நிற்கிறதுனால ஒரு ஒரு அறிக்கை, ஒரு பப்ளிக் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரேஷன் பண்ணுறாரு. ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த மகனை லாசருவை எழுப்பி வாம்பார், அந்த மகன் உயிரோடு வருவான். இது எப்பேற்பட்ட சாட்சின்னு பாருங்கள். இந்த நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் அனுப்பப்பட்டவர் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொன்னார். நான் வந்து அனுப்பப்பட்டேன், நான் பிதாவால் அனுப்பப்பட்டேன்னு சொல்லி. யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ இந்த கிறிஸ்து வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் அனுப்பப்பட்டா சொல்லப்பட்டிருக்கு ஒரு முதல்ல. இன்னொன்று, இந்த உலகத்தை ஜட்ஜ் பண்ண வரல. நீ தப்பன்ட்ட, நீ தப்பன்ட்ட, நீ தப்பன்ட்ட சொல்லி தப்பு சொல்ல வரல. எப்படியாவது தப்பு செய்தவர்கள் எதனால் தப்பு செய்கிறாங்க, இவங்களுக்கு எதனால் பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் ஒரு நித்திய ஜீவன் நமக்கு கொடுத்துட்டு போனார். அவரை விசுவாசிக்கும்படியான அந்த விசுவாசத்தினாலே நமக்கு ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்தார். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான்கிற விஷயத்தை ஆண்டு சொன்னாங்க முதல்ல. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் போது நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன் ஆகி போயிட்டு. முதல்ல நான் பாவத்தில் வாழ்ந்தேன், பாவத்தில் நான் பிறக்கப்பட்டேன். ஆனால் என்னால் விடுதலை கொடுக்க முடியல. என்னால் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழாமல் இருக்கும்போது எப்படி நான் சொர்க்கத்தில் போயோ பரலோகத்தில் போய் வாழ முடியும்? வாய்ப்பில்லை. இதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுக்காக வந்து தன்னையே கொடுத்தார். இது அனுப்பப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க, ரட்சிக்கப்படுவதற்காகவே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் சொல்லுவோம். எதுக்கு ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்து மேலே அளவில்லாமல் ஆவி கொடுக்கணும்? ஏன் அளவில்லாமல் இருக்குன்னா, ஏன்னா அவர் அனுப்பப்பட்டவர், அவர் தேவனுடைய குமாரன் என்னப்படுகிறார். ஆக்சுவலாக குமாரன் என்பது ஸ்தானம், குமாரன் என்பது வந்து தேவனுடைய மகன் அப்படின்னு கிடையாது. நமக்கு தான் குமாரன் சொல்லும்போது நம்ம வந்து அடுத்து நம்ம மகன், அப்போ அம்மா எங்கே, அப்போ எப்பவும் பெற்றாரு, அப்போ இவர் பெற்றார் என்றால் அப்போ இவருக்கு அப்புறம் தான் அவர் வந்தார், இதுதான் நம்ம யோசிப்போம். நம்மளுடைய மூலையில் அதான் யோசிக்கும். இது என்னுடைய பையன் சொன்னால் அடுத்த நிமிஷம் அப்போ நீங்கள் மூத்தவர், இது உங்கள் பையன் இளையவன், இப்படி தான் நமக்கு வரும். குமாரன் என்பது டைட்டில். இந்த குமாரன் என்பது இந்த நமக்கு ஆண்டவர் கொடுத்த டைட்டில். குமாரன் என்பது தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினான்னு சொல்லும்போது அந்த குமாரன் நமக்காக இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டார், குமாரனாக வந்தார். நமக்கு அந்த டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா கோ ஈக்குவல் பர்சன். ஆக்சுவலாக 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே 3 நபர் ஒரு இறைவன். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்போ இந்த 3 நபர் சொல்லும்போது பிதா பெருசு, குமாரன் பெருசு, செகண்டு, பரிசுத்த ஆவியானவர் தேர்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸிஸ்டன்ஸில் வாழ்ந்துட்டு வராங்க. இதுதான் இறைத்தன்மையுடைய இறைவனாக இருந்துட்டு வராங்க. யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானே என்றார். சமாரிய பெண் பார்த்தீங்கன்னா நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தோம். சமாரிய பெண்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது அந்த பெண் சொல்கிறா, எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்து வெளிப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துங்கிறத விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார். அதாவது இயேசுதான் கிறிஸ்து என்பதை ஏற்றுக்கொள்வார். அவள் போய் சொல்கிறா, ஊரெல்லாம் போயிட்டு நான் செய்த எல்லாத்தையும் சொல்லிட்டார்ப்பா, அவர் தான் கிறிஸ்து அப்படின்ட்டா. அந்த பொண்ணு அவருடைய அந்த மகளுடைய வாழ்க்கையில் இருந்த கனவு, அந்த திருமண வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து நிறைய திருமணம் பண்ணிட்டு கடைசி இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருப்பா. அது எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னது தான் இந்த மகள் சொல்வா, இவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிற விஷயத்த கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் தன்னுடைய தவறையும் ஒத்துக்கிட்டு அவள் சொல்லுவாள். யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. இந்த வசனங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அனுப்பினவர் அப்படிதான் வரும், அனுப்பினவர் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரும். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய முக்கிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிதாவுடைய சித்தம், அவர் என்ன சித்தம் இருக்கோ அது நடந்து முடிக்கணும். இப்போ என்னுடைய மெயின் டாஸ்க்னு சொல்லிங்கன்னா என்னுடைய ஒர்க் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் முதல்ல, இல்லாட்டி என்னுடைய ஃபேமிலியோட ஒர்க்கை முடிக்கணும்னு நினைப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சித்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பது தான் அவருடைய முழு வேலை என்று சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறாங்க, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குமாரன் சொல்லும்போது அனுப்பினவர்னு சொல்கிறார். ஆக்சுவலாக சென்ட் பை காட். பிதா ஒரு மனுஷனை ஒரு பிதா வந்து இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாங்க, மனுஷனாக அனுப்புகிறாங்க. இந்த குமாரன் இந்த இயேசுங்கிற இந்த குமாரனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிதாவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அநேக யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பிதா இந்த யூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பிதா அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தான் விஷயம். முதல்ல இது உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எந்த மனுஷனும் பிதாட்ட போய் சேர முடியாது. இதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. இதனால் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு
மனதோடு முழு ஆத்மாவோடு நம்ம விசுவாசிக்கிறோம், அவரை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அவர் ஏற்றுக்கொள்கிறோம் விசுவாசிக்கன்னு சொல்லும்போது, அவரை கனம் பண்றோம்னு சொல்லும்போது, அவர் சொல்கிற வார்த்தைகள், அவர் செய்த விஷயங்கள், அவர் கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படிதான் அவர் ஏற்றுக்கொள்வது அர்த்தம். இன்றைக்கி நிறைய இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், வி லவ் ஜீசஸ், வி லவ் ஜீசஸ் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக யூ ஆர் நாட் லவ்விங் ஜீசஸ். ஆக்சுவலாக ஜீசஸ் என்ன சொன்னாருங்கிறது அவருடைய புஸ்தகத்திலே பார்க்கணும். நீங்கள் போய் இஸ்லாமில் வந்து புஸ்தகத்தில் இயேசு குத்தி 4 பாயிண்ட் சொன்னதுனால, நான் வி லவ் ஜீசஸ் சொன்னதுனால ஜீசஸ் ஆக முடியாது. நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஆக முடியாது, இல்லாட்டி நீங்கள் இயேசுடைய சீடனாக மாற முடியாது. நீங்கள் இயேசு என்ன சொன்னார் என்பது இயேசுடைய வார்த்தையை பின்பற்றும் போது தான் அந்த வாழ்க்கையில் செயல்படும். இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். ஆனால் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசுதான் கிறிஸ்து, அவர்தான் மெசாயா. அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் பிதா ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் வந்து மரியாதை ஏற்றுக்கொண்டேன், நான் வந்து யோசேப்பை ஏற்றுக்கொண்டேன், நான் வந்து பவுலை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாலும் சரிதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருப்பது குற்றம்தான். பிதா அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.